முதல்ல இப்படி ஒரு விழாக்கு படத்தில் நடித்தவங்க இன்னைக்கு அந்த விழாவில் வந்து கலந்துக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த விழா அழைப்புதலை ஏற்று யார் படம் யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபோன் காலுக்கு மதித்து இங்கே வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண ஒவ்வொருத்தருமே பாதம் தொட்டு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முதல்ல யாரோ படம் எடுக்கிறாங்க, யாரோ ரிலீஸ் பண்ணுறாங்க, யாரோ நடிக்கிறாங்க, இதில் நமக்கு என்ன இருக்குங்கிறது இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கிறவங்களுக்கு பின்னாடி பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். தனஞ்சயன் சார் கூட அவருக்கு வேலை இருக்குது கிளம்புங்க சார் சொன்னாங்க. இல்லை சார், நீங்கள் தனியாக இருப்பீங்க. ஏன்னா எப்போவுமே இந்த கல்யாணத்தப்போ கூட ஒரு மாப்பிள்ளை தோழன் இருப்பாங்க. இதில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த கட்சிப்படுத்தி கொடுத்துட்டு மனசு ஆறுதல் படுத்திட்டு, ஏய் நான் இருக்கேன்டா அமைதியாரு, கல்யாணம்லாம் அப்படி தான் பதட்டமாக இருக்கும், சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலீஸுக்கான ஒரு பதட்டமும் சூழல் இருக்கும்போது ஒரு ஆறுதலாக இல்லைல்ல ஜெரன் சார் எல்லாரும் போனாங்களும் நான் இருக்கேன், நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் இருக்கேன்னு சொன்ன உங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் இங்கே வந்த ஒவ்வொருத்தருமே பரத்தாக இருக்கட்டும், ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் பிளான் பண்ணி இதுக்கு ப்ராப்பராக யார் ரிலீஸ் பண்ணணும், யார் வாங்கிக்கிறது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது இன்றைக்கி. யார் வரணும், யார் பண்ணணும்னு இது எதையுமே எதிர்பார்க்காம இந்த மேடைக்கு கூப்பிட்டோடனே வந்த பரத், அவருக்கு முதல்ல நன்றி. பரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன். அவர் கிளம்பி கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. ஏன்னா அந்த படம் ஃபஸ்ட்டு பரத் தான் நடிக்கிறதா இருந்தது, அவருக்கு போய் கதை சொல்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கதைக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, பரத்தை வச்சு படம் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தார். அதான் நான் சொன்னேன், நீங்கள் வாங்க பிரதர், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன். அவருக்கு அது இன்னும் தெரியாது, கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா அடுத்து ஒரு 3 படம் பண்ணுறதுக்கு அவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக நான் சினிமாவில் இருக்கேனா இல்லையான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. இந்த பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆளே காணோம். நெஞ்சுக்கு நீதி படம் பண்ணார். அப்புறம் மக்கள்கிட்ட எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் எனக்கு தெரியறதில்ல, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும். அப்படி எனக்கு என்ன தெரியும், என்னால் என்ன முடியுங்கிறத நம்பி இன்னைக்கு ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும், ஒவ்வொரு இயக்குனருக்கும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே இந்த நேரத்தில் நான் அவங்களுடைய பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக எனக்கு பிக் பாஸுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாத்தமிழாவுடைய ப்ரொடியூசர் சியர்ஸ் என்டர்டைன்மெண்ட், சியர்ஸ் மியூசிக், அவங்க அபி மேம்க்கு அண்ட் செல்வா சாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு வெளியில் நான் ஷூட்டிங் போகிறேன், எல்லா ஊர்களுக்கு போகிறேன், எல்லா இடங்கள்லையும் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் நெடுஞ்சாலை சார், மாயா சார், அடுத்து வந்து பிக் பாஸ் சார், அடுத்து இப்போ போய் சேர்ந்துருக்கிறது வந்து சார் உங்கள் வாத்தமிழ் நல்லா இருக்கு சார், அந்த ஷோ பயங்கரமாக பேசுகிறீங்க சார், அது நல்லா பண்ணுறீங்க சார், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நாங்கள் லைஃப்பில் என்ன பேசுகிறோமோ அதை அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க சார், அதை விடாமல் பண்ணுங்க சார்ன்னு சொல்லும்போது ஒரு ஒரு எளிவனுடைய குரலாக அந்த ஒரு ஷோ இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் பணத்தை பார்க்காம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஷோவாக இன்னைக்கு மாறி இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. அவங்க எங்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, நான் உள்ளே வரும்போது நான் உள்ளே வேணான்னு சொல்கிறதுக்காக தான் உள்ளே போனேன். நமக்கு எது எப்படி இவ்வளோ நேரம் பண்ண முடியும், நமக்கு நடிக்க தெரியும், அங்கே போய் ஷோ எப்படி ஹேண்டில் பண்ண பழக்கம் இல்லை. இல்லை உன்னால் முடியும், ஃபஸ்ட்டு உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் சொன்னாங்க நீ அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, நீ இப்படி பயங்கரமாக பேசுவேன் பிக் பாஸில், அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன், எப்படி பேசுறியோ எனக்கு தெரியாது, கொஞ்சம் ஆரண்டி பண்ண, நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்குற ஆளாக இருக்கு, அதனால் தைரியமாக வா, இந்த ஷோ பண்ண கரெக்டான ஆள் நீங்கள் தான், 2-3 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம், அதனால் கரெக்டான ஆடு நீ தான், நீ வா அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, 1 வருஷம் அந்த ஷோ வந்து பல கிடச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள், அது ஒரு இடத்துக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 1 வருஷம் அந்த ஷோ முடிஞ்சு லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் மேக்ஸு டிஆர்பியில் இது வரைக்கும் கலைஞர் டிவிலே ஹையஸ்ட் டிஆர்பி வந்து ஒரு ஷோ வந்து ஹிட் ஆச்சு. அதாவது பக்திமான் மனைவிகளிடம் மாட்டிய கணவர்கள் அப்படிங்கிற அந்த ஷோ வந்து ஆல்மோஸ்ட் 1 பாயிண்ட்டுக்கு மேலே டிஆர்பி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அது இருந்துச்சு. கலைஞர் டிவின்னு கூப்பிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க, மேம் எல்லாருமே பாராட்டினாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் ஷோ பண்ணுறாரு, டிவிக்கு போயிட்டாரு, படம் கிடம் பண்ணுறாரா ஒன்றுமே தெரில, ஆனால் ஆள் மட்டும் ஷூட்டிங் போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இந்த இடைப்பட்ட காலத்தில் மற்றவங்க ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது அதிகமாகிடுச்சு. நான் என் ஆடியோ லான்ச்சுக்கு நானே வர்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம், சில வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வரேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் நன்றி சொல்லணும். தயாரிக்கிறது வந்து முக்கியமாக தயாரிப்பாளருக்கு ஏன் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் பண்ணதுக்கு சூரி எனக்கு ரொம்ப நண்பர், லக்ஷ்மண் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட், ஏற்கனவே படம் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப கொஞ்சம் எனக்கு கோவம் இருக்குது, எனக்கு எமோஷன்ஸ் இருக்குது, இப்போ இதெல்லாம் நான் இங்கே எதுவுமே உங்கள்கிட்ட காட்ட விரும்பலை. ஏன்னா நிறைய அவமானங்களை தாண்டி தான் ஒவ்வொரு கலைஞர்களுமே இந்த சினிமாவுக்கு வராங்க. அவமானப்படாத யாருமே வந்து வர முடியாது.
இது எனக்கும் இந்த அது ஒரு ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பலாயிரம் தடவை அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, திருப்பூர் நடந்துகிட்டே இருக்கு, இன்னைக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நடந்துட்டு இருக்கு. இது எனக்கு மட்டும் புதுசாலாம் இல்லை. அது சுந்தர் சாருக்கு நடக்குது, எனக்கு நடக்குது, மற்ற கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே நடக்குது. இந்த படம் ஏன் இப்போ சார் கூட சொன்னார் 27 நீங்கள் போட்டிங்களா சார் அப்படின்னு சொன்னார். ஏன்னா சார் படம் பார்த்துட்டாரு, தனஞ்சயன் சார் பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், சின்சியரான ஒரு அட்டம்ப்ட் இந்த படத்தில் தெரியுது. அது ஒரு இயக்குனரா, ஒரு தயாரிப்பாளரா, நடிகரா, டெக்னீஷியனா, எல்லாரும் ஒரு சின்சியர் படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது போதும் சார். ஏன்னா 150 ரூபா கொடுத்து படம் பார்க்குறவனுக்கு எப்படிப்பட்ட படத்தை கொடுக்கணுங்கிறதான் எல்லாரும் கனவோட படம் எடுக்கிறோம், நான் உள்பட எல்லாருமே. ஆனால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இடத்துல தான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கும், ஆனால் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் எழுதணும்னு நினைக்கிறோம், யாருக்கும் தெரியறதில்ல. ஏன்னா அவரை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு கேள்வி. புது ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் ஆரம்பிச்சாரு, அந்த படம் பாதியில நின்று போச்சு. அதுக்கப்புறமும் சினிமா, அந்த குடும்பம் நம்பி அவரை சினிமாவுக்கு இங்கே அமுச்சு வச்சிருக்கு. என்கிட்ட சௌரியா வந்து சொன்னார், சார் உங்களுக்கு ஒரு 20-25 நாள் டேட் இருக்கும், நீங்கள் வர்றீங்க, நல்லபடியாக நடிச்சு கொடுக்குறீங்க, கிளம்பிடுறீங்க. இவ்வளோதான் சூர்யா சொன்னார் என்கிட்ட. வேற எதுவுமே நீங்கள் வந்து கதையை கேளுங்க, பிடிச்சதுன்னா சொல்லுங்க, வரீங்க, நடிக்கிறீங்க, கிளம்புறீங்க, இவ்வளோ தான் நான் சொன்னார். சூர்யாக்காக சொன்னேன், சூர்யா யார் பண்ணுறாருன்னா லக்ஷ்மண் எல்லாமே டீமாக பண்ணுறாரு, புது ப்ரொடியூசர் நம்ம நம்பி வந்திருக்காரு பிரதர் அப்படின்னாரு. அதே மாதிரி நாங்கள் போனோம், நடித்தோம், வந்தோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். குட் ஈவினிங். ஹரி, மில்டன் சார் சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ ஐ திங்க் இந்த படம் க்ரைம் த்ரில்லருக்கு எப்போவுமே ஒரு சின்ன ஒரு, ஏன்னா என்னோட கெரியரில் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமே லாஸ்ட் ஒரு 7 படமாக வந்து த்ரில்லர் படமாக தான் அமைஞ்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன மினிமம் கேரண்டி இருக்குது. கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு அழகான ஒரு ப்ரமோஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த படம் மினிமம் கேரண்டியாக ஓடும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் டைட்டில் டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது, 4th ஃப்ளோர். ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அஃப்கோர்ஸ் நம்ம காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ப்ரமோஷன்ஸ்லேயே சந்திப்போம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம் மில்டன் சார் படத்துலையும். ஸோ மொத்த டீமுக்கும் நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த சக்ஸஸ் மீட்டு கூப்பிடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பேசும்போது சிரிக்கலாமா? எனக்கு இப்போ இந்த எல்லாரும் ஒரு மாதிரி பரபரப்பாக பேசிட்டே இருந்தாங்க. இதை வந்து நான் ஒரு நன்றி சொல்ல மேடையாக தான் எடுத்துக்கணும். அதை விட ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இங்கே ஒருத்தர் நின்றுட்டே இருந்தார், எங்க ஜெய் தானே சார், ஜெயகாந்தன், அது பின்னாடி வந்துட்டார். டிஆர் சார் பேசும்போது கூல் சுரேஷ் பின்னாடி இருந்து கைத்தட்டுற மாதிரி கைத்தட்டு அங்கேருந்தான் வருது எல்லாருக்கும். ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சுந்தர் சார், அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என் கூட இருந்த கார்த்திக் துரை அண்ணா, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர் ராஜா சார், ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவர் கூட இருக்கும்போது. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு, நான் அவங்க சொன்னாங்கல்ல பேசினாலே சிரிப்பு வரணும், அந்த மாதிரி அவரும் கூட இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங்கே இருக்கும். என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு. எப்படி ஆர்யா அண்ணா வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டோ, அந்த மாதிரி வந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து மூவிங் ஃபார்வர்ட். என்னென்ன இருந்தாலும் பரவாயில்ல, போப்பா பண்ணுருவோம்ப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணார்.